வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். பொன்பாண்டி நாட்டின் மாளிகையில் அரசர் செழியன் அரியணையில் அமர்ந்து மக்களின் குறைகளைக் கேட்டறிந்து ஆட்சி புரிந்து வருகிறார். அமைச்சரான மாறன் அரசருக்கு அருகில் நின்று நாட்டின் நிர்வாக ஆலோசனைகளை வழங்குகிறார். அரசவையில் செல்வந்தரான தனபாலன் என்னும் நிலக்கிழார் ஏழை உழவரான கந்தனின் விளைநிலத்தை அபகரிக்கத் திட்டமிட்டு நிற்கிறார். தனபாலன் நயவஞ்சகப் புன்னகையுடன் அமைச்சருக்குப் பரிசுகள் தந்து தன் வசப்படுத்த முயல்கிறார். தனபாலனின் சூழ்ச்சியை அறியாத அமைச்சர் மாறன் அவரது பொன் பரிசுகளைப் பெற்றுக்கொண்டு அவருக்குச் சாதகமாகச் செயல்படத் தொடங்குகிறார். ஏழை உழவர் கந்தனின் நிலத்துக்கான உரிமையை மறுக்கும் பொய் ஆவணங்களை அமைச்சர் தயாரிக்கிறார். அரசர் செழியனிடம் அமைச்சர் மாறன் சென்று நிலக்கிழார் தனபாலனின் பக்கமே நியாயம் இருப்பதாகப் பொய் உரைக்கிறார். அரசர் தன் அமைச்சரின் வார்த்தைகளை முழுமையாக நம்பி அந்த நிலத்தை நிலக்கிழாருக்கே வழங்கித் தீர்ப்பளிக்கிறார். தனது வாழ்வாதாரமான விளைநிலத்தை இழந்த உழவர் கந்தன் அரசவையின் வாசலில் கண்ணீருடன் நீதி கேட்டு நிற்கிறார். அரசனின் தவறான தீர்ப்பைக் கண்டு ஊர் மக்கள் அனைவரும் அதிர்ச்சியிலும் வருத்தத்திலும் ஆழ்கிறார்கள். அநீதியான தீர்ப்பால் அரசரின் நேர்மை மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை சிறிது சிறிதாகக் குறையத் தொடங்குகிறது. அரண்மனை வீதிகளில் மக்கள் அரசரின் ஆட்சி முறையைப் பற்றி முணுமுணுத்துச் செல்கிறார்கள். மன்னர் செழியன் மாறுவேடமணிந்து நகர்வலம் செல்லும்போது மக்கள் தனக்கு எதிராகப் பேசுவதை முதன்முறையாகக் கேட்கிறார். தன் நேர்மையான புகழ் மங்கி வருவதை உணர்ந்து மன்னர் மிகுந்த கவலையும் மனக்குழப்பமும் அடைகிறார். உண்மையை அறிய விரும்பிய மன்னர் தலைமை நீதிபதி காரியிடம் சென்று அந்த நிலவழக்கை மீண்டும் ஆராயுமாறு கட்டளையிடுகிறார். நீதிபதி காரி அரண்மனை ஆவணக் காப்பகத்திற்குச் சென்று பழைய நிலப் பதிவேடுகளைத் தீவிரமாகப் பரிசீலிக்கிறார். நீதிபதி காரி உழவர் கந்தனின் உண்மையான நிலப் பத்திரங்களைக் கண்டறிந்து அமைச்சர் மாறன் செய்த மோசடியை அறிந்து கொள்கிறார். இந்த உண்மையைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நீதிபதி நேராக மன்னரின் தனி அறைக்கு விரைகிறார். அரசர் செழியனிடம் நீதிபதி காரி அனைத்து உண்மை ஆவணங்களையும் சமர்ப்பித்து அமைச்சரின் சதியை விளக்குகிறார். ஒரு தவறான தீர்ப்பால் தன் அறநெறியும் ஆட்சிப் புகழும் சிதைந்து போனதை மன்னர் உணர்ந்து வெட்கித் தலைகுனிகிறார். அரசர் செழியன் உடனடியாக அவையைக் கூட்டி அமைச்சர் மாறனையும் நிலக்கிழார் தனபாலனையும் விசாரணைக்காக வரவழைக்கிறார். அரசவையில் கூடியுள்ள மக்கள் அனைவரும் மன்னர் என்ன செய்யப் போகிறார் என்று ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். அரசர் செழியன் நிலக்கிழார் தனபாலனிடம் நிலத்திற்கான உண்மையான ஆவணங்களைக் காட்டுமாறு நேரடியாகக் கடுமையாகக் கேட்கிறார். நிலக்கிழார் உண்மையான ஆவணம் இல்லாமல் நடுங்கி நிற்க அமைச்சர் மாறன் குற்ற உணர்ச்சியால் தலையைக் குனிகிறார். அமைச்சர் மாறன் மன்னரின் காலில் விழுந்து பேராசையால் தான் செய்த பிழையை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு மன்னிப்புக் கேட்கிறார். மன்னர் முகத்தில் கோபமும் நீதியைக் காக்க வேண்டிய உறுதியும் ஒருசேர வெளிப்படுகிறது. அரசர் செழியன் தன் தவறான முந்தைய தீர்ப்பை நடுமன்றத்தில் தைரியமாகத் திரும்பப் பெற்று நேர்மையை நிலைநாட்டுகிறார். உழவர் கந்தனை அழைத்து அவருடைய விளைநிலத்தை மீண்டும் அவரிடமே ஒப்படைக்கிறார். நீதியைத் தவறவிட்ட அமைச்சர் மாறனின் பதவியைப் பறித்து அவரைச் சிறையில் அடைக்க மன்னர் உத்தரவிடுகிறார். நிலத்தை அபகரிக்க முயன்ற தனபாலனின் சொத்துகளில் பாதியை அபராதமாக விதித்து ஏழை மக்களுக்கு வழங்குகிறார். தன் தவறை ஒப்புக்கொண்டு நேர்மையுடன் நீதியை நிலைநாட்டிய மன்னரின் செங்கோன்மையை மக்கள் அனைவரும் கைதட்டிப் பாராட்டுகிறார்கள். உழவர் கந்தன் தன் குடும்பத்தின் எதிர்காலம் காக்கப்பட்ட மகிழ்ச்சியில் மன்னருக்கு நெஞ்சார நன்றி கூறுகிறார். அரசர் செழியன் நேர்மையான நீதிபதி காரியை நாட்டின் புதிய முதலமைச்சராக நியமித்து கௌரவிக்கிறார். அமைச்சரவை முழுவதும் அறநெறியும் நேர்மையும் கொண்ட நல்ல அதிகாரிகளால் நிரப்பப்படுகிறது. உழவர் கந்தன் தனது செழிப்பான விளைநிலத்தில் பயிர்களை அறுவடை செய்து தன் உழைப்பின் பயனை அடைகிறார். அந்த ஊர் உழவர்கள் அனைவரும் மன்னரின் நீதியான ஆட்சியை வாழ்த்திப் பாடுகிறார்கள். மன்னர் செழியன் பொன்பாண்டி நாட்டின் அரியணையில் அமர்ந்து அறநெறி தவறாத செங்கோல் ஆட்சியைத் தொடர்ந்து நடத்துகிறார். பக்கத்து நாட்டு அரசர்களும் தூதர்களும் மன்னரின் நீதியையும் புகழையும் போற்றிப் பேசுகிறார்கள். செங்கோன்மை தவறாத நேர்மையான ஆட்சியே மன்னருக்கு அழியாத பெரும் புகழைத் தரும் என்ற உண்மை பொன்பாண்டி நாடெங்கும் ஒளிர்கிறது. அரசர் செழியன் புன்னகையுடன் தன் நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி வழங்கி வரலாற்றில் நீங்காப் புகழ் பெறுகிறார். நாளை சந்திப்போம்.
இன்று விடைபெறுகிறேன். நன்றி.